தெய்வமா தங்களுடைய திவ்யமான பொருட்களுடைய கமல பாதங்களுக்கு தங்கள் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவளாகப்பட்ட சக்தி 1000 கோடி வந்தனம் செய்திருக்கிறேன் சுவாமி. பார்வதி, என் திருமணிப்பர் பாதங்களை வழிந்த முடியாது என்றைக்கு இடமாக பெற்று நலமுடனே வாழ்ந்திருப்பாய் சுவாமி. வாழ்ந்திருப்பீர் என்றால் இந்த வையுலகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் சுவாமி. சரி, இந்த என்னை அழைத்த காரணம் என்னங்க? உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபாதங்களுக்கும் அன்றாடு படியெடுக்கக்கூடிய தொழில் அல்லவா? அன்றாடு வழக்கம் போல் இன்று நான் படியெடுக்க போக வேண்டும். ஜீவராசிகள் எல்லாம் பசியோடு காத்துக் கொண்டிருக்கிறது. நான் படியெடுத்து வரேன். அதாவது பகனமாக சிவபெடுத்தாம் என்று உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கும் கத்தாவாக விளங்கக்கூடிய என் பரமேஸ்வரா, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பசியால் வாடுகின்றனர். படியெடுக்க செல்கிறேன்னு சொல்றீங்க. தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் பேசியது கிடையாது. ஆகட்டும் நாளா சென்று வாருங்கள்.
என்ன இல்ல? மன்னா பார்வதி பிராணநாதா வாவென்று சொல்லி வாவென்று அழைக்கிறாயே என்ன காரணம்? என் பிராணபதியே தங்களை அழைத்த உள்ள மன்னா போ என்று சொல்லி வா என்று அழைக்கிறேன் என்று தவறாக என் முன் மனதில் என்னை என்ன வேண்டாம் மன்னா என் மனதில் நீண்ட நாளாக ஒரு சந்தேகமானது இருக்கிறது அந்த சந்தேகத்திற்கு விடையளித்து விட்டு நீங்கள் படியெடுக்க போகலாம் பார்வதா நாதா உண்மையிலே சந்தேகமா? அப்பா உலகிற்கெல்லாம் தாய் நீ உண்மையிலே சந்தேகம் ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு பெண்கள் மனதில் சந்தேகம் என்று ஒன்று வந்தா அது கொடிய வியாதிக்கு சமம். உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் என்ன கேளு. பூ உலகில் இருந்தாலும் சரி தேவலோகத்தில் இருந்தாலும் சரி பெண் என்று இருந்தா அவள் மனதுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் ஆட்சி வளர்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். சந்தேகம் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. வியாக்கரணத்தோட உண்மைதானே? ஏதாவது ஒரு விஷயம் சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள வந்தேதான் இருக்கும். சந்தேகம் இருக்கக்கூடாதுமா. அது அதுவே நோயா மாறி போயிடும். அது உங்களுக்கு தெரியல. அதனால என் சந்தேகத்திற்கு விடையளித்து நீங்கள் படியெடுக்க செல்லலாம். கேளு. உலகத்தில் முதல் தெய்வம் பார்வதி இந்த உலகத்தில் 33 தேவர்கள் இருக்கிறார்கள். பூர்த்தி தேவர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஆமா. 8000 ரிஷிமார்கள் இருக்கிறாங்க. இந்த பூவுலக கலியுலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து தெய்வங்களிலுமே உலக அண்ணா உனக்கு என்ன வேணும்? சுருள் 33 தேவர்கள் இந்த உலகிற்கெல்லாம் முதல் தெய்வம் யாரு அப்படி என்பது உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். என் மனதில் உள்ள சந்தேகம் அவர் யார் தெரியுமா? யார் என்று தெரிந்தால் முதல்ல சந்தோஷப்படக்கூடியவன் நீயாகத்தான் இருக்கணும். அவ்வளவு சந்தோஷமான விஷயம்னா என் மனதில் ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்குங்க. அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் முத்தப்பா சிவன். இந்த உலகத்துல சுருள் 33 தேவர்கள்ல இந்த உலகிற்கெல்லாம் முதல் தெய்வம் இந்த சிவபெருமான் நானே. ஒரு சந்தேகம் புரிந்து விட்டதா? அதான் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமானா. இது தெரியாத புத்தி கட்ட மனுஷன் எத்தனை வருஷமா நான் உங்களோட போராட்டப்பட்டேன். என் ஆயா நல்லா கேட்டுக்காங்க, இங்க இருக்கிற சனம் எல்லாம் கேட்டுக்காங்க. எங்க வீட்டுக்காரர் தான் உலகத்திலேயே முதல் தெய்வமா. உன் சந்தேகம் தீர்ந்து விட்டுதா? நான் போய் கட்டுமா? இன்னும் நிறைய சந்தேகம் வருதுங்க. இருக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. சந்தேகம் வந்துட்டு தான் இருக்குது. என்ன சந்தேகம்? மனதில் உள்ள சந்தேகம் என்ன தெரியுமா? அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமி. ஆகாயம் யாரு? இந்த பூமி யாரு?
இதை சொல்லிவிட்டா உன் சந்தேகம் தீருது. நீங்க சொல்லுங்க. நான் படியலுக்கு போலாமல்ல? போலாம் சொல்லுங்க. இந்த ஆகையோ என்னதல்ல இந்த சிவபெருமான் தந்தாதி இந்த பூமியிலா இந்த பாதமியோ எப்படி சுவாமி? பூமி என்பதெல்லாம் உமையவள் நீ, இந்த ஆகாயம் என்பதெல்லாம் இந்த சிவபெருமான். ஆகாயம் என்பது ஆதிசிவன், பூமி என்பது பூமி தேவி என்று பெயர் பெற்ற பார்வதான்னு சொல்றீங்க. ஆகட்டுங்க. பகலில் ஒளி வீசுகிறாரே சூரிய பகவான், அவர் யாரே? இரவில் ஒளி தரக்கூடிய சந்திர பகவான் யாரு? இரவில ஒளி தரக்கூடிய சந்திரனோ என்னுடைய வலது கண்ணு, பகலில ஒளி தரக்கூடிய சூரியனோ என்னுடைய இடது கண்ணு. பொதுவாக சொல்ல போனா அந்த சந்திர சூரியனோ என்னுடைய இரண்டு நேத்திரங்கள். சந்திரனும் சூரியனும் தங்கள் இரண்டு நேத்திரங்கள். தங்கள் நேத்திரங்களை மூடிவிட்டால் அண்டரண்ட புவனமே இரண்டு விடுமா? அது மட்டுமல்ல, இந்த அண்டமும் நானே, இந்த மண்ணும் நானே, இந்த விண்ணும் நானே, இந்த மரமும் நானே, இந்த செடியும் நானே, இந்த கொடியும் நானே. நான் அதை அசைந்தால் இந்த அகிலமே அசையும். என்னோட உலகத்தில் முதல் தெய்வம் இருக்க முடியாது. இருந்தாலும் அதை நான் மனம் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். உங்களை நீங்களே தான் மெச்சுக்கலாம். என்ன சொல்றேன்? இதை நீங்க தான் மெச்சுக்கலாம். என்ன சொல்லிட்டு இருக்கிற? உங்களை விட இந்த உலகத்தில் முதல் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். யார் அவன்? யார் இந்த கயவன்? அவன் எவனை பேசிவிட்டு மான மரியாதை அப்பதையும் கருத்து அவன் யாருன்னு கேட்க கூடாதா? அவன் யாருன்னு கேட்கணும். அடி அப்படியேப்பட்ட சில்லா யாரு? அவர் யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர்? உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணன். உலகத்தில் முதல் தெய்வம் நீங்க நீங்க உங்க பெருமையை நீங்களே பீத்திக்கிட்டு இருக்கீங்க. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு தெரியுமா? யாரு? நல்லா கேட்டுக்காங்க. ஐயா உட்கார்ந்துருக்கிற சனமெல்லாம் ஜனங்களை நினைச்சாவே சத்தம் வருது. நாமளே பேசிட்டு இருக்கோம். முதல் தெய்வம் நீ பீத்துக்கிறீல்ல, உலகத்தில் முதல் தெய்வம் இன்னொருத்தர் இருக்கிறாரு நான் சொல்லுவேன். சத்தியம், மேல சத்தியம். ஆமா, முதல் தெய்வம் உன் புருஷன் இல்லையா? என் கணவராகப்பட்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கஞ்சாவை நல்லா ஊட்டி போட்டுக்குவார். பொறுமை. உலகத்துல முதல் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றீங்க. அண்ணன் தான். நான் கேட்கலான்னு வருத்தப்படக்கூடாது. நான் அதாவது தெரியாம தான் கேட்கறேன். உங்க குடும்பத்துக்கே அதாவது ஒரு சூடு சொரண வெக்க ரோஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லையா? அது இருக்க ஒன்னே கட்டுது. ஏன் அப்படி கேக்குறீங்க? போய் போய் ஒன்னு உலகத்துல முதல் தெய்வம் சொல்றீங்க. அவன் யாரு? அவன் எப்படியாப்பட்டவன்? நல்ல முதல் தெய்வம்ங்கிறாங்க. வேற சாமி இருக்குதா? இவனை போய் முதல் தெய்வம் சொல்லலாம். ஒரு நிமிஷம் இல்ல. எதனால எங்க அண்ணன் முதல் தெய்வம் சொன்னான்னு தெரியுமா? இந்த உலகத்தில் நல்லா கேளுங்கயா. என் கணவராகப்பட்டவர் எந்த அசுரர் வரம் கேட்டாலும் அப்படியே கேட்ட வரத்தை கொடுத்துருவாரு. அதனால கஞ்சா போட்டுக்கிட்டு நிமிட்டி போட்டுக்கிட்டு போத மயக்கத்திலே கேட்ட வரத்தை கொடுத்துருவாரு. ஆமா, அப்படி வரத்தை கொடுத்தாலும் அந்த வரத்தை இவருக்கு அழிக்க தெரியாது. அந்த வரத்தை அழிக்க தெரியாது. என் அண்ணனாகப்பட்ட மாயவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வரம் கொடுக்கவும் தெரியும், கொடுத்த வரத்தை அழிக்கவும் தெரியும். இந்த வரம் மேலே கணவன் என்ன சொல்லுவேன்? இவருக்கு கொடுக்கறதுக்கு தான் தெரியும், எடுக்கிறதுக்கு தெரியாது. அவங்க அண்ணன் எடுப்பாரு கொடுப்பாரு. என்னடா எடுப்பாரு கொடுப்பாரு ரெண்டும் செய்வாரு. டபுள் மீனிங்ல பேசக்கூடாது. அப்படியே கண்ணு பழுத்து போயிருக்காங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேசுது பாரு. நீங்க என்ன சாமி? இவங்க அண்ணன் எப்படியாப்பட்டவன்? சொல்ல மாட்டாங்களா? சொல்றாரு என்னன்னு கேளு. என்ன இவங்க அண்ணன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். அவன் மகளை பார்த்தாங்க தன்னப்பு கொஞ்சம் மிச்சம்
நடுவர் அவர்களே, ஏய், 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 ஏய். ஏத்து ஊத்துது, என் பக்கத்துல கூட்டுக்கார- வரக்கூடாது. என் கூட்டுக்கார பாதி ஆடி கலப்பாக்குறாரு. ஏய், இப்போ ஒரு தடுப்புத்து வாங்கிட்டு வாப்போ. ஏய், எங்க இந்த பொம்பளை எதுக்கு கட்டிட்டீங்க? இது என்ன பண்றது? சோ, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பசி பட்டினி பரமசிவன் வரலையில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு வாங்க. பேசாம இருக்கணும். ஆமா, நான் பேசாத உன்னை எப்படி சொல்லல. நீ தான் நடந்தத என்ன சொல்றாரு கொஞ்சம் மூடிட்டு கேளுங்க. நடுவர் அவர்களே, கடைசியா மார்கழி மாதம் 1ஆம் தேதின்னு வந்துட்டா போதும். ஆ, இவங்க அண்ணன் என்ன பண்றது? இவங்க என்ன என்ன தொழிலு? ஒரு கையில சங்கு எடுத்துக்கிறது, கையில சங்கு, ஒரு கையில சேவண்டி எடுத்துக்கிறது. ஆ, எடுத்துட்டு இவங்க அண்ணனுக்கு பாரு ஒரு கௌரவத்தை. எப்படி? எடுக்கிறது பிச்சை. அது பகல் நேரத்துல எடுக்க கூடாதான், இரவு நேரத்துல புறப்படுறது. வீதி வீதியா தெரு தெருவா ஊர் ஊரா சென்று சங்கூதுறது. அங்க இருக்கிற நாய்களும் சனங்கள் போக சொல்ல விடாத பெரிய ராவடி. இவங்க அண்ணன் என்ன செய்யறாரு? சங்கூதி பிச்சை எடுக்கிறான். பிச்சைக்காரன் அண்ணனா இவங்க இவங்க அண்ணன்? அண்ணன் ஒரு பிச்சைக்காரன். ஐயா, டேய், இவ்வளவு சொல்லி தப்பு இல்ல. என்ன சொல்லணும்டா, எப்படி சாமி? போயும் ஒரு பிச்சைக்காரன் ஒரு சங்கூதம் பாரு, அந்த பிச்சைக்கார வீட்டுல கல்யாணம் பண்ண பாரு, அது ஏன் தவறு? கண்டிப்பா ஒரு பிச்சைக்கார வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன். மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க எடுக்கலாமா? என்ன பிச்சைக்காரன் அவன் சொல்றாரு தெரியல. ஏண்டா, அது மட்டுமா, பொழுது வடிஞ்சா எல்லாம் அவங்க வீதியில எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் சண்டை. ஏன்? என் செடியில இருந்து பூசணிக்காய் காணும், சொரக்காய் காணும், பாவக்காய் காணும், புடலங்காய் காணும் அப்படின்னு ஒரே ராவடி. திருட்டு தருவாரு. ஊர்ல சண்டை பொம்பளைங்க. அப்படியா? அப்பேற்பட்டவன் உலகத்துல முதல் தெரியும் சொல்லலாமா? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரி நான் எங்கேயாவது பிச்சை எடுக்கிற சரித்திரம் உண்டா? எங்க அண்ணா மார்கழி மாசம் கண்டா சங்கூதி பிச்சை எடுத்தான்னு சொல்றேன். ஏன் மாப்பா நீ யோக்கியதப்பா. ஏன் எங்க சாமி எங்க பிச்சை வாங்கி இருக்கிறாரு? அப்ப நான் மாப்பிள்ளையா புருஷல்லையா? மாப்பிள்ளை மரியாதை செய்யுது. ஐயா, என்ன மரியாதை? கூட பிறந்த அண்ணன் எங்க அண்ணனே கேவலம் பேசும்போது கஷ்ட புறத்து உனக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணும்? அப்படியா? எங்க அண்ணன் தான் மார்கழி மாசம் சங்கூதி பிச்சை எடுத்தான். நீ யோக்கியதமா? நீ எதுவும் செய்யல? நான் எங்கேயுமே பிச்சை எடுக்கலையே. வாங்கி தின்னு இருப்பாரு. ரெண்டு ஒண்ணுதான். நான் தான் பிச்சைக்கார தங்கச்சி. இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இவர் பிச்சை எடுத்தாரா? எங்க சாமி பிச்சை எடுத்தாரு? அண்ணா, என்னை இடுப்பது அண்ணக்காரி. மக்கள் எல்லாம் பசியோட எல்லாம் மறுத்து போகுறாங்க. நான் பையன் பிச்சைக்காரன்னு சொன்னாரு சரி. எங்க சாமி இதெல்லாம் கேட்கும் நான் போறேன். என் பணத்தை விட்டு மான் போகுதெல்லாம் கேட்க மாட்டேங்க. அடியா ஐயா சக்காலத்தியே. மக்கள் எல்லாம் பசியோட வாழ்றாங்க. நான் போய் படி அளந்துட்டு வர்றேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து பேசிக்கலாம். கையை காலை கட்டி போட்டு உட்கார வச்சிரும் மாப்பிள்ள கம்மன் நில்லு. மாப்பிள்ளை தான் சொல்றேன். எனக்கு என்ன நான் ஏங்க உங்களை தான் சொல்றேன் நில்லுங்க. இது சாமி பரதேசி இரு. இவர் எங்க பிச்சை எடுத்தாரு? அதுக்கு பொண்ணுக்கு பரதேசின்னு சொல்லக்கூடாது. இவர் எங்க பிச்சை எடுத்தாரு? எங்க அண்ணா மார்கழி மாசம் சங்கூதி பிச்சைடத்தா. ஆ. இவர் என்ன செய்யறது தெரியுமா? ஆ. பங்குனி மாசம் கண்டா சரி. ஆ. எப்படி? பங்குனி மாசம். பங்குனி மாசம் கண்டா ஆ. இந்த வேலுக்குதே சூடாயுதம். ஆ. அந்த மேலக்கிற 3 முகத்தி தூக்கி எஞ்சுபிட்டு ஆ. அந்த பக்கம் ஒரு சோத்து ஊறி கட்டிக்கிட்டு ஆ. இந்த பக்கம் ஒரு சோத்தி முட்டி கட்டிக்கிட்டு ஆ. சத்திர கண்ட பக்கம் ஆ. சாவடி கண்ட பக்கம் ஆ. போய் ஆ. சோறு பிச்சை எடுத்து திங்கிற ஆளு நீ. ஆ. நீ எடுப்பது அன்னக்காவடி. ஆ. நீ படுப்பதெல்லாம் சத்திர சாவடி கண்ட பக்கம் படுத்துட்டு இருக்கிற. ஆ. எங்க குத்தம் சொல்றீங்க? என்ன நியாயம் இதெல்லாம்? ஆக மொத்தத்துல ரெண்டுமே பிச்சைக்கார குடும்பம். அண்ணன் சங்கோதி பிச்சை எடுத்தான். நான் அண்ணக்காவடி எடுத்து பிச்சை எடுத்துக்காக வச்சுக்க. ஆனா உங்க அண்ணன் இன்னொரு ஐயத்திரம் பண்றாரு. என்ன சொல்லிருப்ப பாக்கலாம், சொல்லு பாக்கலாம். இன்னொரு அயோக்கியனா? என்ன அயோக்கியதானமா? என்ன
ஓ கட்டாயமா இருக்கா பாபா எல்லாம் வாங்கி வேலைக்கெல்லாம் கொஞ்சம் போலாம் வேறு வேலைக்கு போட்டாங்க. ஆமா, ஏமா அங்க போய் உட்கார்ந்து போட்டுருக்காங்க என்ன சொல்றாரு வந்து கேளுமா ஏய், நீ அங்கேயே உட்கார்ந்துரு. சொல்லிட்டியல்ல, உன்னை பத்தி ஜனங்க கேட்ட போது நீ கேட்க வேண்டாம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேக்குறியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேக்குறியா நீ இவங்க அண்ணன் யார் தெரியுமா? யாரு ஏய் இரு கடப்பாரி எடுத்து வரைக்கும் சொல்றாரு உங்க அண்ணன் பத்தி பேச மூடி இவங்க அண்ணன் யார் தெரியுமா? யாரு இவங்க அண்ணன் மறுமுறை கட்டவன். கொஞ்சம் கூட மாமியான்னு மாமியார்ட்டு அவா இவங்க அண்ணன் மறுமுறை கட்டு மாமியா வந்து விட்டாளா மறுமுறை கட்டு மாமிய பெண் தாண்டு பத்தாளு துடுப்பால் அடிபட்டு மரக்கோல் பிடிக்க இடையன் இவன் கோழி குஞ்சு தடி கோமாளி பையன். என்ன கோமாளி பையன் கோழி குஞ்சு திட்டுறாங்கிற பேசுறீங்க நான் கோழி குஞ்சு திட்டு நீ பாத்தியா யார் சொன்னது? கோமாளி கோழி குஞ்சு திட்டு கோமாளி பையங்கிற தெரியாதனமா ஒரு சேவலை பிடிச்சிட்டு போயிருப்பேன் ஆனா கோழி குஞ்சு திட்டு நான் சேவல்னு சொல்லியிருக்கணும். சேவல்துடா இங்க பாரு, உன்னை யாருப்பா சொன்னது? கோழி குஞ்சுங்க உங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு பேரு. பெருமாளுக்கு உயிரோட கோழி குஞ்சா மசுரோட திங்கிறவன். திருட்டு புத்தி ஆ. திருட்டு குடும்பம் மறுமுறை கட்டவன் மாமியான்னு கூட பார்க்காதவன் கட்டவன். இப்பேற்பட்ட அவனை போய் உலகத்துல முதல் ஏங்க இந்த பொண்டாட்டி நமக்கு வேணாம் இவள கேவலமான பிறகு வேண்டாம் அப்படி எந்த பெண்ணையாவது நான் ஏடு எடுத்து பார்த்தது உண்டா? சொல்லு எங்க அண்ணன் தான் கோபியர் வீட்டுல மத்தாலும் துடிப்பாலும் அடிபட்டா மத்தியாலத்துல மாமியை பெண்டாண்டான்னு சொல்றேன் ஏமாப்பல நீ யோகியமா நீ யோகியம் தெரியாது எந்த சாமி எந்த பொம்பளை கிட்ட போனா ஒண்ணு தோலை தாரமங்கலத்துல வேணா 35 ரூபாய்க்கு ஒரு கெரா கிட்ட போயிருக்கான் ஆனா மத்தவங்க கிட்ட எங்க சாமி போனது இல்லை. எப்பேற்பட்டவர் தெரியுமா? அதுதான் நம்ம காசு. மன்னா மங்கை பெண்ணு நாடு இருக்க ஜக்கல சடகில கைகளே பரததலே அஜா மங்கை பெண்ணு நாடு இருக்க ஜக்கல சடகில கைகளே பரததலே எப்படி எப்படி? எங்க அண்ணா மட்ட மத்தியானத்துல மாமியை பெண்டாண்டா மத்தாலும் துருப்பாலும் கோபியர் வீட்டுக்கு நடி வாங்கணும்னு சொன்னாரே எனக்கு கோபம் வராது உனக்கு வரும் பெருசு பெருசா வரும் பின்னாடி சொல்லு அடியே மங்கை பெண் நாடு இருக்க வாயா என்ன வாயா இப்படி போகுது மணி பரிசு மாதிரி ஜிப்பு போன மணி பரிசு அது மாதிரி போகுது என்னாட்டு செக்காடு உரல கல்லாட்டு இத்தனோட பொம்பை நான் இருக்கும் போது லப்பரு போச்சே லப்பரு போச்சு ஐயோ லப்பரு போச்சு ஏய், ஏய், ஏடா இப்படி சத்தம் லப்பரு வருது? போச்சு லப்பரு போச்சு ஏய், என்ன அப்படி சத்தம் வருது? அது அந்த இடத்துல அடிச்சு அப்படிதான் கவுக்கு பாரு என்னாட்டு செக்கு உரல கல்லாட்ட இத்தனோட பொம்பை நான் இருக்கும் போது மாப்பிளை நல்லா கூத்தியான்னு எங்க வச்சா எங்க வைப்பாங்க கூத்தியான்னு வச்சா எங்க வைப்பாங்க ஊத்தியா வச்சா இது இவருக்கு மத்தாலக்காரனா ஓ, ஊத்தியா எங்க வைப்பாங்க இவருக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது பருத்திக்காட்டுல வைப்பாங்க. பருத்திக்காட்டுல வைப்பாங்க கூத்தியானா சின்ன கூட வைப்பாங்க பக்கத்து வீட்டுல வைப்பாங்க எழுத்து வீட்டுல வைப்பாங்க இந்த மனுஷன் எங்க வச்சிருக்காரு தெரியுமா
பூத்தியா பூத்தியா வந்து பொறுமை மருந்து காக்கறியா பொறுமையா ஆயா பொறுமை எறும்பு புண்டையிலும் பெருது ஆமா இந்த மனுஷன் பூத்தியா கடலிலும் பெரிது. ஓ இப்ப அப்படி மாத்திட்டாங்களா பொறுமை கடல்ல இந்த பொறுமை மனுஷன் பூத்தியால எங்க வச்சிருக்காரு தெரியுமா எங்க வச்சிருக்காரு? கோயில் தலைமையில தூக்கி வச்சிருக்காரு பூத்தியால ஏன் மங்கள் பெண்ணும் நாள் இருக்கு அந்த கங்கையை தூக்கி சடையில் வைத்தாயே அதற்கு என்ன காரணம் ஏங்க என்னப்பா பூத்தியா வச்சிருக்கிறியா அது கடையில வச்சிருக்கிறியா யாரா சொல்றது கூத்தியா இருக்கு? உன் பொண்டாட்டிதான் சொல்லுது. ஆமா அங்க போய் ஒரு பொம்பளை வச்சிருக்கிறிய அது பீ பேண்டா எங்க பேரு பேடாவா? அது உங்க உடம்புல இருக்குதுல்ல, உங்க உடம்பு தேடி நீயே மூந்து பாரு. அதுதான். ஓ இது இப்படி ஒண்ணு புட்டா ஒண்ணு கூட்டாவா? உன் உடம்புல அதாவது வேர்வை வரல அது சரி அந்த அம்மா வெளியே போனா வெளியே போனா வீட்டுக்கு வந்துருவாங்க. மகவை பிடிங்கிட்டு ஆமா, அது ரொம்ப தண்ணி அணையில அதிகமா இருந்தா பிடிக்கும். ஐயா அது சில்லுமூ படிச்சுட்டா என்ன செய்வாங்க இரும்பு கடிச்சுன்னா என்ன கொஞ்சம் வெங்காயமே நம்ம வைப்பாங்க. அந்த அது மேமூக்கு இல்ல கீமூக்கு என்ன சொல்றது உனக்கு சிவ பரமசிவனுக்கு ஒண்ணுமே புரியல சரிங்களா? சரி இவ்வளவு அங்க போய் பொம்பளையா வச்சிருக்க மங்கை சமைந்தா கெங்குக்கு போறான். இந்த கெங்கு சமைஞ்சிட்டா எங்க போவோம்? அதுதான் எங்க போகும் எனக்கு அப்புறம் எப்படி இப்படி கேக்குற? நானா கேக்குறேன் உன் பொண்டாட்டி கேக்குறான் அதாவது இவன் நினைப்பது தவறு. எவ்வளவு ஒரு அழகான பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளால வந்து ஒரு மனிதன் குலைக்கிறதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு அழகு வாய்ந்த பெண்ணாத்தான் இருந்தா என்னதான் ஒரு பெண்ணாசையோட இருந்தாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டு இருப்பானா? ஏன் மத்தாலக்காரெல்லாம் அப்படித்தான் எப்படி தலைமையில்தான் வச்சுக்கிட்டு அவட டேய், இது யார் தெரியுமா? யாரு என் சடாபாத்திரம் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை. ஆகாய கங்கை. அதுதான் அந்த ஆகாய கங்கை யாரு எனக்கு தெரிஞ்சாவும் நீ எல்லாம் அதை உன் கூட படுத்தாது அதனால சூரிய குலத்து மன்னன் சகர சக்கரவர்த்தி, இந்த அதாவது சூரிய குலத்துக்கெல்லாம் அதிபதி சகர சக்கரவர்த்தி. அவர் என்ன ஆனாரு குடிமக்கள் அதாவது இந்த சகர சக்கரவர்த்தி வந்து முறையிட்டாங்க. ஐயா சாமி, நாங்க இடக்கூடிய எல்லாமே எல்லாம் கரடி சிவமெல்லாம் அழித்துட்டு போகுது, இந்த ஊர்ல நாங்க குடி இருக்கிறதால இந்த அந்நிய நாட்டுக்கு போறதா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க இட்ட வெள்ளாமை எல்லாம் முருகம் பொஞ்சாதி எல்லாம் தின்னுபிட்டு போகுது. முருகம் பொஞ்சாதி இல்லப்பா, மிருக ஜாதி. மிருக ஜாதிகள் தின்னுபிட்டு போகுது, அதுக்கு என்ன செய்யறது வந்து சொல்ல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? குடிமக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் அப்படி என்று அதாவது படைப்பட்டாளத்தை திரட்டி கொண்டு ஆரியமான காணகத்துல வேட்டையாட சென்றார். காட்டுக்கு படைகளோட காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அப்ப வேட்டையாட போன இடத்துல என்ன ஆகுது? இவர் கூட்டி கொண்டு போன வீரர்களுக்கெல்லாம் பசி ஆகிவிட்டது. அடடா, வேட்டையாடிய களைப்பிலே எல்லாத்துக்கும் பசியும் தாகமும் ஏற்படுது. இந்த ஆரியமான காணகத்துல அவங்களுடைய பசி எப்படி போக்குவது? அது கஷ்டம்தான். அப்படி என்று சிறு தூரம் நடந்து கூட்டி கொண்டே போயிருந்தாரு. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கப்ப என்னாச்சு? அப்ப முன்பதாக ஒரு பர்ணசாலை இருந்தது. அடடா, இந்த ஆரியமான காணகத்துல ஒரு பர்ணசாலை இருக்கிறது. இந்த பர்ணசாலைக்கு சென்றா ஏதாவது நம்மளுடன் தண்ணியாவது கிடைக்கும். தண்ணியாவது கிடைக்கும். அங்க போய் பாக்க